Hi students, நம்ம last classல third chapter fluids அந்த chapter பார்த்தோம். So thrustனா என்ன, pressureனா என்னன்னு சொல்லிட்டு last classல பார்த்தோம். So thrustக்கு SI unit என்ன, pressureோட unit என்னன்னு சொல்லிட்டு last classல பார்த்தோம். இன்னைக்கு இந்த classல என்ன பார்க்க போறோம்னா pressure in fluids, pressure due to liquids. So இந்த ரெண்டு aspect பார்க்க போறோம். So பாருங்க, pressure in fluids. All the flowing substances, both liquids and gases, are called fluids. So fluids அப்படினா நம்ம எந்த substance சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா flow ஆகக்கூடிய எல்லா substanceயும், அதாவது வந்துட்டு liquids and gases flow ஆகக்கூடிய எல்லா substanceயும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா fluids அப்படின்னு சொல்லுவோம். Like solids, fluids also have weight and therefore exert pressure. ஸோ வந்துட்டு சாலிட்ஸ் மாதிரியே ஃப்ளூயிட்ஸுக்கும் வந்துட்டு வெயிட் இருக்கும், அதுக்கும் சில ப்ரெஷர் வந்துட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. when filled in a container, the pressure of the fluid is exerted in all directions and at all points of the fluid. ஸோ ஒரு ஃப்ளூயிடை வந்துட்டு நம்ம கண்டெய்னரில் ஃபில் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் எக்ஸர்ட் ஆகும். அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸ், அந்த ஃப்ளூயிடோட எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் வந்துட்டு எக்ஸர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, when fluid is filled in a container, the pressure of the fluid is exerted in all directions and at all points of the fluid. Since the molecules of the fluid are in constant rapid motion, particles are likely to move equally in any directions. ஸோ அதனால மாலிக்யூல்ஸ், ஒரு ஃப்ளூயிடோட மாலிக்யூல்ஸ் எப்பவுமே ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ரேப்பிட் மோஷனில் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எப்பவுமே ஈக்குவலாக தான், எல்லா டைரக்ஷன்லேயும் ஈக்குவலாக தான் மூவ் ஆகும். Therefore, the pressure exerted by the fluid acts on an object from all directions. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃப்ளூயிடில் எக்ஸர்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எல்லா டைரக்ஷன்ல இருந்துமே வந்துட்டு ஆக்ட் ஆகும். pressure in fluids is calculated as shown below. ஸோ வந்துட்டு ஃப்ளூயிட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா fluid pressure is equal to total force exerted by the liquid divided by area over which the force is exerted. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளூயிட் ப்ரெஷர். ஒரு ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம டெட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ ஃப்ளூயிடில் எவ்வளோ டோட்டல் ஃபோர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது, divided by area over which the force is exerted, எவ்வளோ ஏரியாவில் அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளூயிட் ப்ரெஷர் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். அதான் சொல்லியிருக்காங்க F divided by A. ஸோ ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ளூயிட்ஸ்னு ஃபஸ்ட் நம்ம எதை சொல்கிறோன்னா எல்லா ஃப்ளோ ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ், ஸோ போத் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸை தான் நம்ம வந்துட்டு ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாலிட்ஸ் மாதிரியே ஃப்ளூயிட்ஸுக்கும் வெயிட் இருக்குது, ப்ரெஷரும் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளூயிடை வந்துட்டு கண்டெய்னரில் ஃபில் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிடில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ளூயிடில் எக்ஸர்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லையுமே ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரேப்பிட் மோஷனாக இருக்கும். அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் ஈக்குவலாக மூவ் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் வந்துட்டு ஒரு ப்ரெஷர், ஒரு ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டில் எல்லா டைரக்ஷன்லேயுமே எக்ஸர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளூயிட் ப்ரெஷரை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் exerted by the fluid divided by the area over which the force is exerted. எந்த ஏரியாவில் அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸர்ட் ஆச்சு, அதான் F divided by A. We shall first learn about the pressure exerted by the liquids and then learn about the pressure exerted by the gases. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா லிக்விட்ஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஸஸ்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷரை பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸ், the force exerted due to the
pressure of a liquid on a body submerged in it and on all the walls of the container is always perpendicular to the surface. ஸோ எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எதனாலனா லிக்விடோட ப்ரெஷர்னால எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு பாடி வந்துட்டு சப்மர்ஜ் ஆகிருக்கு, அந்த அதாவது மிதந்துட்டுருக்கு, அந்த பாடி மிதந்துட்டு இருக்கக்கூடிய லிக்விடில் எக்ஸர்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு அதோட கண்டெய்னர் இருக்கக்கூடிய வால்ஸுக்கு வந்துட்டு பர்பண்டிகுலராக இருக்கும். கண்டெய்னர் வால்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு சர்ஃபேஸுக்கு வந்துட்டு பர்பண்டிகுலராக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, the force exerted due to the pressure of a liquid on a body submerged in it and on the walls of the container is always perpendicular to the surface. ஸோ கண்டெய்னரோட வால்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்? சர்ஃபேஸுக்கு வந்துட்டு பர்பண்டிகுலராக இருக்கும். When an air-filled balloon is immersed inside the water in a vessel, it immediately comes up and floats on the water. ஸோ ஒரு பலூன் இருக்குது, அதில் ஏர் ஃபில் பண்ணியிருக்கீங்க. அந்த பலூனை கொண்டு போய் நீங்கள் வாட்டருக்குள்ளே ஒரு பக்கெட்டில் வெசலில் வாட்டர் இருக்குது, அதில் நீங்கள் போய் இம்மர்ஸ் பண்ணும்போது அழுத்தும் போது அது என்ன ஆகும்? கையை டக்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது சடனாக வந்துட்டு வாட்டரோட சர்ஃபேஸுக்கு வந்துட்டு ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். This shows that water exerts pressure in the upward direction. இதிலிருந்து என்ன தெரியுது? வாட்டரோட ப்ரெஷர் எந்த டைரக்ஷனில் வருது? அப்வர்ட் டைரக்ஷன், மேல் நோக்கி வருது. Similarly, liquid pressure acts in lateral sides also. அதே மாதிரி லிக்விடோட ப்ரெஷர் வந்துட்டு லேட்ரல் சைட்ஸ், அதாவது சைட்ஸ்லேயும் வந்துட்டு ஆக்ட் பண்ணும். When a bottle having water is placed on the sides, we can see water coming out with the speed. அதாவது வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அந்த வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வாட்டரை வந்துட்டு ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ வாட்டரை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு நம்ம ப்ரைஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்துட்டு ஸ்பீடாக வெளியே வரும். This is because liquid exerts lateral pressure on the walls of the container. ஏன் அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்துட்டு லேட்ரல் ப்ரெஷரை வந்துட்டு எக்ஸர்ட் பண்ணுது, அந்த கண்டெய்னரோட வாலில் வந்துட்டு லேட்ரல் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த லிக்விட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ். ஸோ லிக்விட்ஸில் இருக்கக்கூடிய லிக்விட் ப்ரெஷரை வந்துட்டு டெட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன? ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ லிக்விட் at a point is determined by depth, density of the liquid, acceleration due to gravity. ஸோ இந்த லிக்விட் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷரை டெட்டர்மைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் டெட்டர்மைன் பண்ணுது. டெப்த், அந்த லிக்விடோட ஆழம், டெப்த், அதை தான் வந்துட்டு ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த லிக்விடோட டென்சிட்டி, அதாவது அடர்த்தின்னு சொல்லுவாங்களா, அதை வந்துட்டு ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டினால எவ்வளோ அசலரேஷன் இருக்கா, அதுதான் ஜி. ஸோ pressure exerted by a liquid is determined by 3 factors: depth, density of the liquid, acceleration due to gravity. ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்டிவிட்டி நம்பர் 3. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேக் ஏ பிளாஸ்டிக் கேன். ஸோ ஒரு பிளாஸ்டிக் கேனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. பஞ்ச் ஹோல்ஸ் வித் எ நெயில் in a vertical line on the side of the can as shown in the figure. ஸோ ஒரு குண்டூசி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வெர்டிக்கலாக அந்த கேனில் வந்துட்டு ஹோல்ஸ் போடுறீங்க. ஸோ அந்த பிக்சரில் காட்டியிருக்காங்கல்ல அந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறீங்க. தென் ஃபில் த கேன் வித் வாட்டர். ஸோ ஹோல்ஸ் போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கேனை வந்துட்டு வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறீங்க. த வாட்டர் மே ஜஸ்ட் ட்ரிபிள் அவுட் ஃப்ரம் த டாப் ஹோல். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹோலில் இருந்துட்டு வாட்டர் வந்துட்டு ரொம்ப ட்ரிபிளாக தான் வந்து விழுகும். பட் வித் இன்க்ரீஸ்ட் ஸ்பீட் அட் த பாட்டம் ஹோல்ஸ் ஆஸ் டெப்த் காசஸ் த வாட்டர் டு ஸ்குவிட் அவுட் வித் மோர் ப்ரெஷர். ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஹோலில் வந்துட்டு எந்த விதமான ஒரு ஃபோர்ஸும் இல்லாமல் வரும். ஆனால் கடைசியாக பாட்டத்தில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ்லேருந்து ரொம்ப அதிகமான ஃபோர்ஸோட வரும். அதுதான் சொல்கிறாங்க, ஒரு வாட்டரோட டெப்த்தும் வந்துட்டு அந்த
வாட்டரோட டெப்த்து தான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால வாட்டரோட டெப்த்து அதில் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணனால தான் இந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ்லேருந்து வாட்டர் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக வருது. ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி we can infer that pressure varies as depth increases. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியும்னு பாருங்கள். ப்ரெஷர் வேரி ஆகும் எப்போ அப்படின்னா டெப்த்து வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் வந்துட்டு வேரி ஆகும். பட் இட் இஸ் சேம் அட் எ பர்டிகுலர் டெப்த் இண்டிபெண்ட் ஆஃப் த டைரக்ஷன். ஆனால் சேம் அதாவது பர்டிகுலர் டெப்த்தில் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டைரக்ஷன் வந்துட்டு டிபெண்ட்டாக இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம். ஸோ லிக்விட் காலம்னால இருக்கக்கூடிய ப்ரெஷர். எ டால் பீக்கர் இஸ் ஃபில்டு வித் லிக்விட் ஸோ தட் இட் ஃபார்ம்ஸ் எ லிக்விட் காலம். ஒரு டால் பீக்கர் எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு ஒரு லிக்விட்னால ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அதை என்ன ஃபார்ம் பண்ணும்? லிக்விட் காலத்தை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அட் த பாட்டம் இஸ் ஏ. ஸோ அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பாருங்கள். இதோட கிராஸ் செக்ஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இஸ் ரோ. ஸோ அந்த லிக்விடோட டென்சிட்டி, அந்த லிக்விட் நம்ம ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய லிக்விடோட டென்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ. த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் இஸ் ஹெச். ஸோ அந்த லிக்விட் காலத்தோட ஹைட், அந்த கண்டெய்னரோட ஹைட் என்ன? ஹெச். இன் த அதர் வேர்ட்ஸ் த டெப்த் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த டாப் லெவல் சர்ஃபேஸ் இஸ் ஹெச். ஸோ நீங்கள் அது கூட இன்னொரு வேர்ட்ஸ் எப்படி பண்ணலான்னா வாட்டரோட டெப்த்து அதைத்தான் நம்ம வந்துட்டு ஹெச் அப்படின்னு எடுத்திருக்கோம். வி நோ தட் thrust at the bottom of the column F is equal to weight of the liquid. ஸோ நமக்கு தெரியும் ஒரு காலத்தோட பாட்டத்தில் இருக்கக்கூடிய த்ரஸ்ட் என்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த லிக்விடோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ F is equal to mg. We can get the mass of the liquid by multiplying the volume of liquid and its density. ஸோ நமக்கு எப்போ ஒரு லிக்விடோட மாஸ் எப்போ கிடைக்கும்னா அந்த லிக்விடோட வால்யூமையும் டென்சிட்டியையும் அந்த மாஸோட மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ எம்ங்கிறது மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி, வி அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் த லிக்விட். ஸோ விங்கிறது வால்யூம் ஆஃப் லிக்விட். ஸோ வி நம்ம என்ன எழுதலாம்? வி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஹெச். அதாவது வந்துட்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு ஹைட் தான் வந்துட்டு ஏஹெச். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஏஹெச். ஸோ இது ஈக்குவேஷன் 3. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஏஹெச்சுங்கும் போது இங்கே எம் இஸ் ஈக்குவல் டு ரோ வி இருக்குது. ஸோ விக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஏஹெச் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏஹெச் வரும் பாருங்கள். இது வந்துட்டு ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் 4 கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏஹெச். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக ரோ ஏஹெச்சை போட்டு ஜியை அப்படியே போடுறோம். ஸோ எம்ஜி அதாவது எம்ஜிக்கு பதிலாக எம்முக்கு பதிலாக ரோ ஏஹெச் போட்டுட்டு ஜியை அப்படியே போடுறோம். ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? த்ரஸ்ட் பை ஏரியா, எஃப் பை ஏ. ஸோ எஃப் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ரோ ஏஜி டிவைடட் பை ஏ. ஸோ வந்துட்டு என்ன ஆகும்? ஏஏ கேன்சல் ஆகும். நமக்கு என்ன கிடைக்கும்? ரோ ஹெச்ஜி கிடைக்கும். ஸோ ஏஏ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரோ ஹெச்ஜி கிடைக்கும். therefore pressure due to a liquid column P is equal to. ஸோ நமக்கு ப்ரெஷர் கேட்டிருக்காங்களா? ஸோ P என்ன எழுதலாம்? ரோ ஹெச்ஜி இல்லாட்டி ஹெச் ரோஜி அப்படின்னு எழுதிருக்கலாம். This expression shows that pressure in a liquid column is determined by depth, density of the liquid and acceleration due to gravity. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு லிக்விடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு ப்ரெஷரை வந்துட்டு எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடோட டெப்த்து, அந்த லிக்விடோட டென்சிட்டி, அந்த லிக்விடோட அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த 3 ஃபேக்டர்ஸும் தான் டிட்டர்மைன் பண்ணுது. Interestingly, the final expression for pressure does not have the term area in it. ஸோ இதில் என்ன இல்லை? ப்ரெஷரில் ஏரியா வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனில் இல்லை. Thus pressure in liquid depends on only depth. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஏரியா வந்துட்டு அங்கே இல்லை. ஸோ வந்துட்டு ஒரு லிக்விடோட ப்ரெஷர் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெப்த்தை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம். ஸோ இது 5 மார்க்கில் வரலாம்.
நீங்கள் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இந்த எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வந்து ஒரு லிக்விட் காலத்தில் வந்துட்டு டென்சிட்டி, டெப்த் அண்ட் அக்சலரேஷன் இந்த 3 தான் டிட்டர்மைன் பண்ணுதுங்கிறதுக்கான எக்ஸ்ப்ரெஷனை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த எக்ஸ்ப்ரெஷன் வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நாம் ஃப்ளூயிட்ஸோட ப்ரெஷர் பார்த்தோம். ஸோ ஒரு லிக்விடோட ப்ரெஷரை வந்துட்டு என்ன ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.